அக்கா மாமா போட்டோ கல்யாண நாள் அப்ப எடுத்தது. இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? எப்படியோ அந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் இருக்கும்ல. அது என்ன என்ன சம்பவம்? நாம எல்லாரும் ஒரே ஊருக்காரங்க தானே. என்ன சம்பவம்னு ஞாபகம் இல்லையா? இல்ல, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. இவங்க உங்க ஃபேக்டரியில வேலை பார்த்தாங்க. என் மாமா ரொம்ப நல்லவரு. முதலாளிக்கு விசுவாசமா இருந்தாரு. அவரோட முதலாளி நீங்க தானே? திடீர்னு ஒரு நாள் செத்துட்டாரு. புள்ளத்தாச்சியா இருந்த என் அக்கா கௌரிய பெத்து கொடுத்துட்டு அவளும் செத்துட்டா. கேட்டதுக்கு ஃபேக்டரியில நடந்த விபத்துல செத்துட்டதா சொன்னாங்க. இப்பவும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏதோ இப்போ ஞாபகத்துக்கு வருதுல. 10 வருஷம் ஆச்சுல, அதான் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 10 வருஷம் இல்ல, 100 வருஷம் ஆனாலும் மறக்காது. நீங்க முதலாளி மறந்திருப்பீங்க. ஆனா நான் என் அக்கா மாமா இல்ல. என்னவோ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதே ஞாபகம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன். சரி சரி, சாப்பாடு சூடா இருக்கு, சாப்பிட வரீங்களா? இல்ல, எங்களுக்கு பசிக்கல, நாங்க அப்புறமா வரோம். பசிக்கலையா? பசிச்சா வருவீங்க. என்னங்க 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 நடக்குதுங்க? எப்பெல்லாம் இவளை பத்தி பேசுறோமோ அப்பெல்லாம் டீ குடுக்கறேன் சாப்பிட வாங்கன்னு எதையாவது சொல்லி கதவை தட்டிட்டு இருக்கா. துர்காவோட அக்கா மாமா கொலைய பத்தி இங்க நாம சீரியஸா பேசிட்டு இருக்கோம். அவ என்னடானா அவங்களோட போட்டோவையே நம்ம கிட்ட காமிக்கிறா. என்னங்க நம்மளையும் ஆழம் பாக்குறாளா? இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் இவதான் காரணமோன்னு தோணுது. அப்பா, தலையில நேத்து அடிபட்டா காயம் இன்னைக்கு எப்படி யாரும் நான் கேக்குறேன். ஆனா நீங்க யாருமே அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. டேய், சும்மா இருக்கிறியா? ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க? இப்படி பேசுனதே பேசிட்டு இருந்தா பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்களேன். நான் தனியா இருக்கணும். தயவு செஞ்சு இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க. வாங்க, நீ போடா. ஹலோ மேம். ஒரு லேடி ஃபோன் பண்ணதா சொன்னேன்ல? ஆமா மேம். அந்த லேடி சொன்ன ஸ்பாட்ல மங்கி குல்லா போட்டு
கையில பேக்கோட ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான். அவனை சுத்தி வளைச்சு நாங்க புடிச்சிட்டோம். அவனோட கூட்டாளிங்க அங்க மறைஞ்சிருப்பாங்கன்னு நான் தேடி போன நேரத்துல கான்ஸ்டபிள்ஸ தள்ளி விட்டுட்டு அந்த ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். அவன்கிட்ட இருந்து பேக கைப்பற்றிட்டோம். அந்த பேக் நிறைய பணம் இருந்துச்சு. பணமா? மேடம், அப்ப அவன் தான் துர்காவோட அக்கா மாமாவை கொன்னவனா? போன்ல சொன்னப்போ அந்த லேடி அவன் தான் கொலைகாரன்னு சொன்னா. ஆ, மர்ம போன் காலை வச்சு எந்த முடிவுக்கும் வந்துட முடியாதுல்ல. அவனை அரெஸ்ட் பண்ணிருந்தா வாக்குமூலம் வாங்கி இருந்திருக்கலாம். தப்பிச்சிட்டான். ஆ. மேடம், நடந்த சம்பவங்களை வச்சு பார்த்தா நீங்க என்ன அசியூம் பண்றீங்க? ஸ்பாட்ல இருந்தவன் தான் கொலைகாரன்னா அவன் யாரை பாக்குறதுக்காக அங்க வந்தான்? எதுக்காக அவ்வளோ பணத்தோட மங்கி குல்லா போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு நின்னா? யாரோ முகம் தெரியாத ஒரு லேடி 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கொலைய பத்தி துப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு இடத்துல பணத்தோட ஆள் நிக்கிறதையும் சொல்லி அவன் தான் கொலைகாரன்னு சொன்னவ அந்த ஆள் யாருன்னு ஏன் சொல்லல? தமிழும் தெலுங்கும் கலந்து பேசுற அந்த லேடி யாரு? அவளுக்கும் துர்காவோட அக்கா மாமாவுக்கும் என்ன சம்பந்தம்? இது கொலைன்னு துர்கா கௌரிக்கு தெரியுமா? இப்படி 1000 கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கான விடைகளை நாம கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த கேஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அசோக். துர்காவோட அக்கா மாமானா அவ கிராமத்தை ஒட்டி தான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும். அப்ப அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டா இந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் கிடைக்குமே. அதெல்லாம் உடனே விசாரிச்சுட்டேன். அந்த கேஸ் ஃபைல் டீடைல்ஸை எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல என்ன இருக்கு மேடம்? ஃபேக்டரியில நடந்த விபத்துல இறந்துட்டதா கேஸ க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா. அந்த ஃபேக்டரி யாருக்கு சொந்தமானது தெரியுமா? யாருக்கு மேம்? உங்க பெரியப்பா மிஸ்டர் ஆவுடையப்பன். மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஆ, சொல்லுங்க மேடம். என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். கௌரியோட அப்பா அம்மா, அதாவது துர்காவோட அக்கா மாமா உங்க பெரியப்பா கம்பெனில தானே வேலை பார்த்தாங்க. அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருந்தாங்களான்னு கேட்டு சொல்லுங்க. ஆ, ஓகே மேடம், நான் கண்டிப்பா கேட்டு சொல்றேன். ஆனா கொலைன்னு நமக்கு தெரிஞ்ச என்கொயரி பண்றோன்னு அவருக்கு எந்த சந்தேகமும் வர வேண்டாம். மேடம், நீங்க பெரியப்பா எதுவும் சந்தேகப்படுறீங்களா? அப்படி சந்தேகப்பட்டா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? சச்சே, தப்பு யார் பண்ணியிருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கறது தானே நம்ம வேலை. அருமையா சொன்னீங்க. சந்தேகப்படுறது தானே போலீஸோட புத்தி. ஓகே அசோக், நீங்க விசாரிச்சு என்கிட்ட சொல்லுங்க. ஓகே மேடம், சரி. அசோக், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஷயம் எக்காரணத்து கொண்டும் துர்காவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. நிச்சயமா அது அவளால தாங்கிக்க முடியாது. ஆ, கண்டிப்பா மேடம், அவளுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண ஒரு கேஸுக்கு இப்போ உயிர் வந்திருக்கு. நிஜத்தை அப்படியெல்லாம் மண்ணோட மண்ணா புதைச்சிட முடியாது அசோக். எத்தனை வருஷமானாலும் மறுபடியும் முளைச்சு விருட்சமா வளர்ந்து நிக்கும். அதுதானே உண்மையோட பலமே. ஆ, இந்த கேஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொன்னேன். இப்பதானே ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. உண்மைகள் இனிமே ஒவ்வொன்னா வெளியே வரும். குற்றவாளிகள் சிக்குவாங்க. அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுப்போம். ஷோர் மேடம். ஓகே அசோக், உங்க பெரியப்பா கிட்ட பேசிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. எஸ் மேடம், சரி, நான் வைக்கிறேன். இறந்த 2 பேரும் பெரியப்பா கம்பெனியில வேலை பார்த்தாங்களா? திரும்ப திரும்ப வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுனா தெளிவா இருக்கிற என்னையே குழப்பிடுவாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லி காலங்கிட்டே தீர்வு கேட்போம். அதான் சரி.
சொல்லு அவளை. நேத்து தானே பேசணும், மறுபடியும் கால் பண்ணியிருக்க. ஐயா, எனக்கு இங்க ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமா இருக்கு. அப்ப அங்க ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கு. நீயே சமாளிக்க முயற்சி பண்ணி முடியாம எனக்கு கால் பண்ணியிருக்க, அப்படிதானே? ஆமாங்கய்யா, ஆமா. சொல்லு, என்ன நடந்துச்சு? சின்னையா, இவர் இந்த ஃபைல தான் கொடுத்தாரு. அண்ணே, என்னண்ணே இதெல்லாம்? அதுக்குள்ள 5 கோடி ரூபாயும் நான் சொல்ற இடத்துக்கு நீ கொண்டு வரணும். இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுதான் நடந்ததுங்கய்யா. 2 நாள்ல இத்தனை சம்பவமா? அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னவங்களோட வீடியோ இப்ப எப்படி வந்திருக்க முடியும்? நீங்க திறக்காம லாக்கர்ல இருந்த பணம் எங்க போயிருக்கோம்? ஒரு நாணயம் எப்படி நட்ட குத்தலா நிக்கும்? உங்க கதையில சம்பந்தமே இல்லாம தெலுங்கு பேசுற ஒருத்தி எங்கிருந்து வந்தா? அவளை நான் எத்தனையோ அமானுஷ்யங்களை பார்த்தவன். எப்பேற்பட்ட அமானுஷ்யமோ எனக்கு பிரமிப்பா இருந்ததில்லை. ஆனா இப்ப நீ சொல்றதெல்லாம் சாதாரண மனுஷங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் இல்ல. இது எல்லாமே ஒருவித அமானுஷ்யம்தான். அது எனக்கு புரியுது. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க ஆளுக்கு உன்னை சொல்லி என்ன குழப்புறாங்க. என்னால சுயமா யோசிச்சு இப்போ என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு பதிலே கிடைக்கலைங்கய்யா, பதிலே கிடைக்கல. அதனாலதான் இப்ப உங்களுக்கு நான் போன் பண்ணேன். இதுக்கான பதில நீங்க தான் சொல்லணும், அதுவும் உடனே சொல்லணும். என்னோட மாந்திரீக சக்தியை மீறி துர்கா வீட்டுக்கு வந்திருக்கிறதே மறைமுகமா அவ எனக்கு விட்டிருக்கிற சவால்னு நினைக்கிறேன். துர்காவுக்கு எப்படி அவ்வளவு பெரிய சக்தி வந்ததுன்னு கண்டுபிடிக்க பஞ்சபக்ஷி யாகம் நடத்துறதா சொல்லி இருந்த. அதுக்கான நாள் நேரத்தை குறிச்சுதான் இந்த யாகத்தை பண்ண முடியும். அதுக்குள்ளேயே நீ அடுத்த சவால் கொடுத்திருக்க. தம் முகத்தை காட்டாம போன்லயே ஆட்டு வைக்கிற அந்த பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும். சரி, நான் காளிக்கு பூஜை பண்ணி நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் உன்னை கூப்பிடுறேன். நீயும் தைரியமா இரு, மத்தவங்களையும் தைரியமா இருக்க சொல்லு. ஐயா, உங்ககிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் எனக்கு இங்க நிம்மதியா இருக்காதையா. உங்க போன் காலுக்காக தான் நான் காத்துட்டு இருப்பேன். சீக்கிரமே கூப்பிடுறேன். தாயே, காளி, நீலி, திரிசூலி, நான் கேட்டதெல்லாம் கொடுப்பவளே, கேட்கறதெல்லாம் மறுக்காம சொல்றவளே, உன்னோட பக்தன், உன்னோட வாக்கு கேட்டு வந்திருக்க. உள்ளத உள்ளபடி சொல்ல தாயே. தாயே, என் மாந்திரிக சக்தியையும் என்னையும் நம்பி வந்த என்னோட பக்தனுக்கு நான் நம்பிக்கை கொடுத்திருக்க. அவனுக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். அதுக்கு நீ வாக்கு கொடுக்கணும். ஆவுளை வீட்டுல என்ன நடக்குது? அங்க மறைஞ்சிருக்கிற மர்மம் என்ன? 10 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னவங்களோட ஆதார வீடியோ இப்ப எப்படி வந்துச்சு? அத அனுப்புனது யாரு? இதையெல்லாம் செய்யறது யாரு? மர்ம குரல்ல பேசுறது யாரு? ஆளை கொன்னு குளத்துல தூக்கி போட்ட பின்னாடியும்
ஒருத்தி எப்படி உயிரோடு திரும்பி வர முடியும்? தாயே மாக்காளி, திரிசூலி, என் குறை தீர்ப்பவளே, நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் எனக்கு பதில் சொல்லு தாயே. பின்னாடி மறைஞ்சிருக்கிற மர்மங்களை, உண்மைகளை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டு தாயே. ஆவுடை வீட்டுக்கு வந்திருக்கிறது யாரு? துர்காவா, இல்ல துர்கா உருவத்துல இருக்கிற வேற ஒருத்தியா? அங்க நடக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் யார் காரணம்? பதில் சொல்லு தாயே, பதில் சொல்லு. அத்தனையையும் வெளிச்சம் போட்டு காட்டு தாயே. ஓம் ஜெய் ஜெய் சக்கம்மா, ஓம் ஐம் ரீம் காளி. இங்க என்ன நடக்குது? உனக்காகவும் பக்தம் பண்ற யாகத்தை தடுக்கிறது யாரு? இது எதையும் தடுக்க நீ ஏன் அமைதியா இருக்க? காளி, நீலே சோலே, அந்த சக்தியை தடுத்து நிறுத்த தாயே. இங்க என்னதான் நடக்குது? காலா, உன் கேள்விக்கெல்லாம் பதில நான் சொல்றேன்டா. துர்கா, ஏய், நீ எப்படி இங்க வந்த? தலையில அடிச்சு கல்ல கட்டி குளத்துல போட்டவ எப்படி உயிரோட வந்தேன்னு பாக்குறியா? என்ன கொன்னுட்டுதான் நினைச்சியே? அது உன்னோட பிரம்மடா. விரவி கிடக்கிற சாம்பல்ல துளிர்க்குமே துளி நெருப்பு. அது போல உயிர் புடிச்சு மேல ஏறி வந்திருக்கேன்டா. என்ன கொல்லணும்னு ஆவுடை துடிச்சானா காளிக்கு பூஜை பண்ணி அவனுக்கு துணை போன நீயும் ஒரு கொலகாரன் தாண்டா. உன்னை எல்லாம் கொல்லாம எனக்கு எப்படி சாபம் வரும்? நீ பேசுறதெல்லாம் கேட்டா சாதாரண மனுஷியோட பேச்சு மாதிரி தெரியல. துர்கா செத்துட்டா அப்படின்னா நீ துர்காவோட ஆவிதான். ஆமா, துர்கா செத்து போயிட்டா. நீ துர்காவோட ஆவிதான். ஏய், எதுக்கு சிரிக்கிற? ஏய் மூடா, காளி இருக்க
அவ முன்னாடி எப்படி ஒரு ஆவியால வர முடியும்? வேண்டாம் 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 வேண்டாம், என்ன விட்டுடு. என்ன ஒண்ணு பண்ணிடாத. நான் காளியோட பக்தன், அனுதினமும் அவளுக்கு பூஜை பண்றவன். என்ன நாடி வர்றவங்களுக்கு என் மாந்திரிக சக்தியால அவங்களுக்கு உதவி பண்றேன். காளி கிட்ட அருள் வாக்கு கேட்டு அத பதிலா சொல்லி அனுப்புறவன். என்னோட சேவை இந்த உலகத்துக்கு அவசியம். தயவு செஞ்சு என்ன விட்டுடு. இப்படியெல்லாம் நான் உங்ககிட்ட கெஞ்சவன்னு நினைச்சியா? உன்னை அழிக்கிற சக்தி என் மாந்திரிகத்துக்கு இருக்கு. நீ வாள் எடுத்து என் தலைய சீவ வந்தியா? இப்பவே நான் உன்னை உரு தெரியாம ஆக்கிறேன் பாரு. மந்திரம் என் கால் தூசுக்கு சமண்டா மொடையா. என்ன உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. உன் மந்திர சக்தி என்னை எதுவும் செய்யாதுடா. அம்மா தாயே காளி, அனுதினமும் உன்னையே பூஜிக்கிறேனே. உன் கண்ண முன்னாடியே இவன் என்ன காவு வாங்க போறான். நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய. நீயே அவளை இல்லாம பண்ணு. ஏ காலன், காளி நீ கேட்டதெல்லாம் கொடுத்திருப்பா. ஆனா கடைசியில துஷ்டங்களை கை விட்டுருவா. ஆவுடையில இருந்து உன்ன மாதிரி அத்தனை பேரையும் நான் வதம் செய்யதான் வந்திருக்கேன். அந்த காளி எனக்கு துணையா இருப்பா. தாயே காளி, தாயே காளி, நான் யார அழிக்கணும்னு நினைச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு இருந்தேனோ அதுக்கு முன்னாடி அவளே என் தலைய வெட்டி வீசுறா. நான் கண்டது சாதாரண கனவு இல்ல, ஆவுடைக்கு வந்த மாதிரி ஆதர்ஷன கனவு. அதுவும் நடுநிசையில வந்திருக்கு. அப்படின்னா நான் அந்த துர்காவை பார்த்து பயந்துட்டேனா? இல்ல, எனக்குள்ள அப்படி ஒரு பயம் வந்துச்சு. என் தலைய நானே வெட்டி இதே இடத்துல செத்து போயிடுவேன். இல்ல 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 இல்ல, இந்த காலன் பயம்னா என்னானே அறியாதவன். அப்போ
கனவு பயத்துல வந்ததில்ல. ஆனா கனவு வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துருச்சே. ஏன்னா அது அவ்வளவு கோரமான ஒரு கனவு. எப்படி எப்படி எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? யாருங்க? காலன். என்னங்க இந்த நேரத்துல? என்னங்க ஸ்பீக்கர்ல போடுங்க. சாமி, அவடை என்ன உங்க குரல்ல ஒரு நடுக்கம் தெரியுது? நடுக்கம் குரல்ல மட்டும் இல்ல, நானே நடுங்கி போய்தான் இருக்கேன். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்ன சாமி நடந்துச்சு? சொல்றேன். நீ கேட்டதால இன்னைக்கு நடு நிசியில காளிக்கு பூஜை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்த. ஆனா அதுக்கான திதி கூடி வரலன்னு பூஜைய நாளைக்கு ஒத்தி வச்ச. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு. உனக்கு வந்த மாதிரியே ஒரு கனவு. என்ன? எனக்கு வந்த மாதிரியே கனவா? ஆதர்ச கனவா? அது ஆதர்ஷன கனவுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது போலவே ஒரு கனவுதான். அப்படின்னா துர்கா வாளோட வந்து என் தலையை வெட்டி வீசின மாதிரி உங்க தலையையும் வெட்டி வீசிட்டாளா? ஆமா. கனவுலையும் நான் காளிக்கான பூஜையில தான் இருந்தேன். ஏதோ ஒரு சக்தி என் பூஜையை தடுத்து பண்ண விடல. பூஜையில இருந்த அத்தனை பொருட்களும் பறக்குது, காற்று சுழன்று அடிக்குது. அப்பா துர்கா கையில வாளோட வந்து என் தலைய வெட்டி வீசினா. ஆனா அவடை இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவன் இந்த காலன் கிடையாது. நாளைய திதியில நான் கண்டிப்பா காளிக்கு பூஜை பண்ணுவேன். நீ கேட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிடும். நீ தைரியத்தையும் நம்பிக்கையையும் இழக்க வேண்டாம். காலன் நாமும் கூட இருக்க. தைரியமா இரு. சரிங்க சாமி, நீங்க உங்க முயற்சியை செய்யுங்க. நாளைக்கு காலையில நான் என்னாலான ஒரு முயற்சியை செய்ய போறேன். என்ன முயற்சி? அதை செஞ்சு முடிச்சிட்டு உங்களுக்கு நானே சொல்றேன். நல்லது. பூஜையை முடிச்சிட்டு நான் உனக்கு நல்ல செய்தியா சொல்றேன். சரிங்க சாமி. நீங்கெல்லாம் எப்போ வந்தீங்க? தூக்கம் வரலன்னு ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு உங்க ரூம்ல இருக்கிற லைட் எரிஞ்சதும் என்னாச்சுன்னு பார்க்க வந்தோன்னே. காலன் சாமி சொன்னதையெல்லாம் கேட்டு ரொம்ப மலைப்பா இருக்குண்ணே. ஆமா பெரியவரே, துர்கா நம்மளதான் ஆட்டி படைக்கிறானா? காலன் சாமியவே ஆட்டி படைக்கிறாளா? ஆட்டி படைக்கலாம், ஆனா அவளையும் அடக்கி அழிக்க போறது காலன்தான். என்னங்க காலையில நீங்க ஏதோ பண்ண போறதா சொன்னீங்க? என்ன பண்ண போறீங்க? காலன் சாமிட்ட என்ன சொன்னோம் அதே தான் உங்களுக்கு சொல்றேன். செய்ய வேண்டியதை முடிச்சிட்டு வந்து என்ன பண்ணன்னு சொல்றேன்.
சரி வாங்க போலாம், காலையில பேசிக்கலாம். வரேன்க்கா. துர்கா துர்கா என்னாச்சு? என்ன துர்கா என்ன பெரியவரே, அசோக் குரல் மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல துர்கா துர்கான்னு கத்திட்டு இருக்கான். வாங்க, என்னன்னு நேர்ல போய் பார்க்கலாம். வாங்கண்ணே. டேய் போடா. துர்கா 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 சொன்னா கேளு, என்ன ஆச்சு? வேணாம் வேணாம், எனக்கு பயமா இருக்கு, போயிருங்க. ஏய் துர்கா துர்கா நான் தான். வேணாம், எனக்கு பயமா இருக்கு, பயமா துர்கா என்ன ஆச்சு? ஏய் துர்கா எனக்கு கொன்னுடாதீங்க. வேணாம் துர்கா, என் பக்கத்துல வராதீங்க. முதல்ல அந்த கத்தியை கீழே போடுங்க. வேணாம். என்னதான் ஆச்சு உனக்கு? நான் எங்க கத்தி வச்சிருக்கேன் பாரு. நான் எதுக்கு உன்னை கொல்ல போறேன்? சொன்னா கேளு துர்கா, ஒண்ணும் இல்ல. வேணாம், போங்க போங்க. ஐயோ துர்கா என்ன ஆச்சு சொல்லு. ஐயோ என்னாச்சு தம்பி? துர்கா தெரியல நீ. துர்கா துர்கா, ஏய் துர்கா, நான் தான். துர்கா இங்க பாரு, என்னாச்சு தம்பி? என்னாச்சு தம்பி? துர்கா, என்ன அத்தை தம்பி, என்னாச்சு துர்காக்கு? தெரியல நீ. துர்கா இங்க பாரு, நான் தான் சத்யா. தூங்கிட்டு இருந்தா திடீர்னு எந்திரிச்சு கத்துறா. கனவு எதுவும் கண்டாளான்னு தெரியல. ஏண்டா, கனவு கண்டு பயத்துல திடீர்னு எந்திரிப்பாங்க. இவ என்னடா சாமி வந்த மாதிரி கத்திட்டு இருக்கா? துர்கா பயமா இருக்கு. ஐயோ, துர்கா அதானே, அவ முகத்துல தண்ணி எடுத்து ஊத்துங்க. துர்கா 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 இங்க பாரு, பயமா இருக்கு. துர்கா நான் தான். காம் டவுன். என்னாச்சு? ஏ துர்கா, இப்ப எதுக்கு கத்துற? என்னாச்சு உனக்கு? என்ன? அம்மா, முதல்ல யாரோ கொல்ல வராங்கன்னு கத்துனா அவளை சமாதானப்படுத்தலாம் நான் போனேன். என்ன கொல்ல வராதீங்கன்னு சொல்றா. ஐயோ, அப்படி என்னடா இவ கனவு கண்டா? அம்மா எனக்கு எப்படிமா தெரியும் அவ கனவு கண்டது? என்னம்மா என்னாச்சு துர்கா? ஏன் இப்படி கத்துன? என்ன கனவு கண்ட? சொல்லு துர்கா, என்ன கனவு கண்ட? துர்கா என்ன கனவு துர்கா? அது அது நான் தூங்கிட்டு இருந்தேனா? சொல்லு, என்ன கனவுன்னு சொல்லு. அது அது வந்து இதோ இதோ நிக்கிறாங்களே. என்ன இவ என்ன கை காட்டுறா? சின்னத்தையா? இவங்க என்ன பண்ணாங்க துர்கா? ஷோ, இவ வேற எடுத்து கொடுக்கறாளே. துர்கா இங்க பாரு, பயப்படாத. என்னன்னு சொல்லு. இவங்க கத்தி எடுத்துட்டு என்ன குத்த வந்தாங்க. நான் பயந்து போய் எழுந்திருச்சு ஓடுறேன். இவங்க என்ன விடாம துரத்துறாங்க. வேண்டாத்த வேண்டாத்த, என்ன குத்துறாதீங்க. நான் என்னத்த பாவம் பண்ண? என்ன எதுக்கத்த குத்த வரீங்க? என்ன விட்டுடுங்கன்னு கெஞ்சுறேன். அப்பவும் விடாம கத்தி எடுத்து துரத்துறாங்க. நான் ஓடுறேன். ஒரு இடத்துல தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அப்பவும் கெஞ்சினேன், வேண்டாத்த என்ன விட்டுருங்க. அப்போ என்ன குத்த வந்தாங்க. வேகமா என்ன குத்த வந்தாங்க. ஏய், நான் உனக்கு குத்த வந்தேனா? என்னடி உளர்ற? அம்மா, அவ கண்ட கனவை பத்தி சொல்லிட்டு இருக்கா.
டேய், அவ கனவு கண்ட மாதிரியாடா சொல்றா? நான் என்னமோ நிஜத்திலேயே அவளை குத்த போன மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அம்மா, அவ கணவன் சொல்லிட்டு தானே சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஏமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்னாச்சு? அண்ணே, இவங்க வயித்துல குத்த வந்தாங்க. அப்புறம் திடீர்னு அப்படியே முழிச்சிட்டேன். துர்கா, ஒண்ணு இல்ல துர்கா, நீ நிம்மதியா படுத்து தூங்கு. துர்கா, இங்க பாரு, ஒன்னும் இல்ல, நிம்மதியா படுத்து தூங்கு. விபூதி உனக்கு வச்சிருக்கேன், சரியா? இனி பயமே இல்ல. ம், அந்த மாதிரி கெட்ட கனவெல்லாம் வராது. நிம்மதியா படுத்து தூங்கு. ம், என்ன சரியா? ம், பயப்படாம படு. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ் மிரட்டிட்டனா? அவ அலம்புக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. கொஞ்சம் கூட மாமியாருங்கிற மரியாதை இல்லாம பொசுக்குன்னு கத்தி எடுத்து குத்த வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டா. கனவுல வந்த மாதிரியா சொன்னா? என்னமோ நிஜத்திலே நானே குத்த வந்த மாதிரில சொன்னா. அவ சொல்றத எங்க என் புள்ள நம்பிடுவானு நான் பயந்துட்டேன்க்கா. இவங்க எல்லாருமா சேர்ந்துதான் கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிருவாள, நான் பயந்துட்டேன். இங்க இப்படி சொல்லு, அங்க அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எடுத்து கொடுக்குற. சரியான ஆள்ராணி. சரி சரி, இப்ப எதுக்கு இப்படி எல்லாரும் புலம்புறீங்க? நிம்மதியா போய் படுங்க. எல்லாத்துக்குமே காலையில ஒரு முடிவு கிடைக்கும். போங்க. வா. நான் ஃபோன் பண்ணா யாரும் எடுக்க மாட்டீங்க. நேர்ல வந்து உங்க எல்லாருக்கும் எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு மட்டும் பாருங்க. எதுக்கும் சின்னத்துக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? ம். இவ ஒருத்தி எத்தனை தடவை கட் பண்ணாலும் திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. சொல்லுவேனா? அத்தை, என்ன? உங்க கூட நான் பேச மாட்டேன். அப்ப சரி, கட் பண்ணிடு. கட் பண்ணாதீங்க அத்தை. என்னடி காலையிலே ஃபோன் பண்ணி டென்ஷன் படுத்திட்டு இருக்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? போங்க அத்தை, ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. சரி சரி, கோச்சுக்காத, விஷயத்த சொல்லு. அத்தை, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? அப்ப இப்படிதான் கேப்ப. அங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நீங்க சந்தோஷம் தானே படணும். எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? என்னது? நாங்க சந்தோஷமா இருக்கோமா? ஏண்டி சொல்ல மாட்ட? உன்னை ஊருக்கு அனுப்பாம இங்கே வச்சிட்டு இருந்திருக்கணும். அப்பதானே நாங்க பட்டதெல்லாம் நீயும் பட்டிருப்ப. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. நாமெல்லாம் கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும் தானே ஒரு நல்ல காரியத்தை பண்ண. நல்ல காரியம் பண்ணிட்டியா? இப்ப நீ சொல்றதா எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ, இங்க எந்த நல்ல காரியமும் நடக்கல. நாங்க யாரும் எங்க சந்தோஷமாவும் இல்ல. சந்தோஷம் கிடைக்குது சந்தோஷம். எங்க மொத்த பேரோட நிம்மதியே போயிடுச்சு. என்னத்த இப்படி குழப்பறீங்க? ஏய், நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இங்க என்னென்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. அதெல்லாம் சொன்னேன்னு வெச்சுக்க, உன் மூச்சே நின்னுரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் உளறிட்டு இருக்க மாட்டேன். அப்படியா? எங்க சொல்லுங்க பாக்கலாம். என் மூச்சு நிக்குதா இல்லையான்னு நானும் பாக்குறேன். என்ன வீணா,
நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அத்தை இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சுக்கிறீங்களே. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னடி பேச்சு மூச்சையே காணோம்? நிஜமாவே மூச்சு நின்னுருச்சா? ஷோ அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நிஜமாவே என்னால நம்ப முடியல. சரி, இப்ப அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க? ஆமா அத்தை, நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். நான் வந்தேன்னா எல்லா பிரச்சனையும் நொடியில சால்வ் பண்ணிடுவேன். கோவத்துல ஏதாவது சொல்லிட போறேன்டி. நாங்களே இங்க சிக்கி சின்ன பின்னமா ஆயிட்டு இருக்கோம். இத்தனை பேரால சால்வ் பண்ண முடியாதத நீ வந்து சால்வ் பண்ண போறியாக்கும். இங்க வந்து தொலைச்சிடாத, அப்படியே திரும்பி ஊருக்கு போயிடு. அத்தை, நான் சொல்றத கேளுங்க. நான் வந்து அந்த துர்காவை ஒரு கை பாத்துக்கிறேன். நான் சொன்னாலே அவ கேப்பா. அவளால எந்த பிரச்சனையும் வராது. ஆமா ஆமா, பெரிய மாமாவுக்கும் காளானுக்கே தண்ணி காட்டுறா. நீ எல்லாம் அவளுக்கு ஏமாத்துறோம். நான் சொல்றத நல்லபடியா கேட்டுக்க. அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிடு. அதான் உனக்கு நல்லது. நான் வச்சிடுறேன். அத்தை, இந்த வீணாவோட பவர் என்னன்னு உங்க யாருக்கும் தெரியல. நான் அங்க வந்தேன்னா எல்லா பிரச்சனையும் நொடியில சால்வ் பண்ணிடுவேன். வீணாவது திரும்பி போறதாவது. என்னைக்கு நான் முன் வச்ச கால பின் வச்சிருக்கேன். ஒன்லி மூவ் ஃபார்வர்ட் தான். டிரைவர் மேடம். இன்னும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்ன அந்த வீடு வாவான்னு கூப்பிடுது. சீக்கிரம் போங்க, ஃபாஸ்ட். ஓகே மேடம். மண்டைய உடைச்சு கல்ல கட்டி இங்க தாண்டா போட்டோம் நாம. என்னையா சொல்றீங்க? துர்கா அம்மா உயிரோட இருக்காங்களா? ஆமாண்டா, ஆமா. ஒரு சின்ன காயம் கூட இல்லாம முழு உருவமா வீட்டுக்கு வந்துட்டாடா. நான் அவ தலையில அடிச்சு கல்ல கட்டி அவளை இதே குளத்துல தாண்டா நம்ம போட்டோம். இப்போ உயிரோடு அவ வீட்டுக்கு வந்திருக்காண்டா. வந்தது அவதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. ஐயா, அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இரும்பு கம்பியால தலையில அடிச்ச அடிக்கு உள்ளுக்குள்ள மூளையே சதறி இருக்கும் ஐயா. துர்கா அம்மா செத்துருப்பாங்க. அப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறது யாரு? ஏய், இந்த சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணி ஆகணும். ஏய், நீங்க 2 பேரும் குளத்துல உடனே இறங்குங்க. அவ டெட் பாடி மட்டும் கிடைச்சா என் வீட்டுக்கு வந்திருக்கிறது வேற ஒருத்திதான். ஒருவேளை பாடி கிடைக்கல, அப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறது துர்காதான். ஏய், குளத்துக்கு யாரும் வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் இறங்குங்கடா. இறங்கி தேடுங்க. போ 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 போ. டேய், நல்ல ஆழமா போய் தேடுங்கடா. டேய், அவளை நடு குளத்துல தாண்டா தூக்கி போட்டோம். இப்படி கரையோரமா தேடிட்டு இருக்கீங்க. நடுவுக்கு போங்கடா. ஓ, அப்படி போ. சரிங்க ஐயா. தேடு. இன்னும் ஆழமா போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ செத்துட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சிடா. அவ செத்துட்டான்னு தெரியட்டும். அப்புறம் வீட்டுல துர்காவை நடிக்கிறவளுக்கு இருக்கு வேட்டு. என்னடா ஐயா, என்னாச்சு? துர்கா பாடி குளத்துக்குள்ள இல்ல. என்னடா சொல்ற? இங்க பாருங்க ஐயா. அப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறவ துர்காவா?
ஏய், என்னால நம்ப முடியலடா. அவ எப்படிடா பொழைச்சிருக்க முடியும்? தலையில அடிபட்ட சின்ன சின்ன தழும்ப கூட அவகிட்ட பார்க்க முடியலையடா. ஐயா, நீங்க சொன்னதை கேட்டா எங்களுக்கு திகிலா இருக்குயா. அப்ப அவ ஏதோ மாயம் பண்ணிட்டாடா. அது என்னன்னு தான் புரியலடா. புரியல. வீட்டுக்கு வந்திருக்கிறது துர்காதான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரிடா, நீங்க இங்க நிக்க வேண்டாம். யாராவது பார்த்தாங்கன்னா சந்தேகம் வந்துடும். நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. சரிங்க ஐயா, டேய் போடா. அக்கா, என்னக்கா உங்களை எங்க எல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில போனவரு இன்னும் காணோம். அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதுக்கு தான் இங்கேயே இருக்கேன். அண்ணே, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? பதட்டப்படாம இருங்க. அண்ணன் நிச்சயமா நல்ல செய்தியோட தான் வருவாரு. அவரோட முகமே சரியில்லை. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. கடவுளே, அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? அண்ணி, தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி புலம்பலாமா? ஒண்ணு இருக்காது, வாங்க போலாம். வாங்கக்கா. சரி வா. எப்படி 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 இப்படி நடந்துச்சு? ஒண்ணுமே புரியலையே. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரே மர்மமா இருக்கு. என்னக்கா? டேய், போய் கதவு மூடுறா. சரிங்க சித்தப்பா. அக்கா, என்னன்னு கேளுங்க. ஏங்க, என்ன ஆச்சுங்க? போன விஷயம் ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? பெரியவரே, நாங்க நினைச்ச மாதிரியே துர்கா டெட் பாடி குளத்துல தானே இருக்கு. வேற ஒண்ணும் இல்லல்ல. எப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாமே விசித்திரமாவும் விபரீதமாவும் இருக்கு. என்னாச்சுண்ணே? ஏன் விரக்தியா பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. இப்ப என்ன என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? சொல்றேன். இங்க நடந்ததை விட அங்க நடந்ததுதான் எனக்கு இடி தாக்குன மாதிரி இருக்கு. போங்க போங்க போங்க, நல்ல ஆழமா போய் தேடுங்கடா. ஏங்க, நீங்க சொல்ற எதையும் என்னால நம்ப முடியலங்க. என்னால கூட தான் நம்ப முடியல. ஆனா நடந்ததை இனி மாத்த முடியாது. ஆக வேண்டியதை பார்க்கலாம். என்னால இதை ஏத்துக்கவே முடியலண்ணே. எதுக்கும் இன்னொரு முறை குளத்துல போய் பாத்துடலாமாண்ணே? இல்ல ஜனா, நம்ம ஆளுங்களை வச்சு குளம் முழுக்க தேடி பார்த்துட்டேன். துர்கா அங்க இல்ல இல்ல இல்ல.
பெரியவர் சொல்றத வச்சு பாக்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. நான் நினைச்சது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க வந்திருக்கிறது துர்கா தான். நான் தான் முதல்லயே சொன்னேன்லக்கா. அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. அவளுக்கு அடிப்பட்ட காயம் ஒரே நாள்ல எப்படி மறையும்? என்னால இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. டேய், ஆளுக்கு பேசுறத நிறுத்துறீங்களா? நடந்து முடிஞ்சத பேசி பலன் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க வந்திருக்கிறது துர்காதா. துர்காதா துர்காதா. ஏங்க, என்ன இது? பெல் சத்தம் அது. யாரு? ஒண்ணும் யாரு வேலை பாக்குறா? என்ன எழவோ கதவை திறந்து பாருடா. ஓடா. ஐயா, படையல் போடணும். அன்னைக்கு துர்காவை காணல. அவளை நீ மீட்டு கொடுக்கணும், அவ பத்திரமா வீட்டுக்கு வரணும்னு நான் உன்கிட்ட வேண்டிக்கிட்டு நின்னேன். அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறேன்னு கேட்டேன். நான் அன்னைக்கு முழுக்க வேண்டிட்டு இருந்தேன். ஆனா என் வேண்டுதலுக்கு நீ காது கொடுக்கல. அதனால நான் நெருப்புல இறங்க போனேன். நான் உன்னோட குழந்தையாச்சே, அப்படி என்ன நெருப்புல இறங்க விட்டுருவியா? துர்கா வீட்டுக்கு வந்துட்டாங்கிற செய்தியை தெரிவிச்ச என்னையும் துர்காவையும் நீ எப்பவுமே கைவிட்டதில்ல. என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த. 9 நாளும் உனக்கு நவதானிய படையல் போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். இன்னில இருந்து ஒவ்வொரு நாளா தினமும் ஒரு தானியத்துல படையல் போட போறேன். முதல் நாளான இன்னைக்கு முதல் தானியமா அரிசியில பல பலகாரத்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். உன் குழந்தையோட இந்த படையலை நீ ஏத்துக்கணுமா? உன் மனசு குளிரணும். எங்களையும் உன்னோட பக்தர்களையும் அத்தனை பேரையும் நல்லபடியா காத்தருளணும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. வா அசோக்.
ஆஃபீஸ் போயிட்டு வரேன். இங்க பாருங்க இவள. அம்மா தாயே, 9 நாள் படையல் போடுறதா வேண்டியிருந்தல்ல, இன்னைக்கு 2வது நாள். கேழ்வரகுல பலகாரங்களை செஞ்சு கொண்டு வந்து உனக்கு படையல் போட்டிருக்க. உன்னோட குழந்தையோட படையலை நீ தான் ஏத்துக்கணும். துர்கா, ஏய் துர்கா, துர்கா, ஏய் துர்கா. துர்கா,
வீணாமா வாங்க வீணாமா, இப்பதான் வந்தீங்களா? வந்ததும் வராததுமா நேரா என்ன பார்க்க வந்துட்டீங்க போல. ஆமாண்டி, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னடி எல்லாம் மறந்து போச்சா? நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்து என்ன பேசுனேன்னு எல்லாம் மறந்து போச்சா? அப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டின. ஆனா இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ பண்ண அக்கிரமத்தெல்லாம் அத்தை சொல்லிட்டாங்க. எங்கிருந்து வந்தது உனக்கு இவ்ளோ தைரியம்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆடுறியா? ஒழிச்சு கட்டிடுவேன் பாத்துக்கோ. என்ன வீணாமா, என்னென்னமோ சொல்றீங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க. ஏய், என்ன பார்த்தேன்னு சொல்றீங்க, என்கிட்ட ஏதோ சொன்னேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்னாச்சு? நீங்க யாரையும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க என்ன எங்க பாத்தீங்க? என்ன பேசுனீங்க? ஏய், என்ன டிராமா பண்றியா? பொழுப்பாடி உனக்கு. நான் உன்னை எங்க பார்த்தா என்ன பேசுனேன்னு கேக்குற? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நான் சொன்னதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? வேணும்னே பண்ணாத. உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டுற. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா உண்மைய சொன்ன, எப்படி வந்தியோ அப்படி போவ. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆமா, எப்படி எப்படி அப்படியே அச்சு அசலா அந்த துர்கா மாதிரியே நடிக்கிற? என்ன வீணாமா சொல்றீங்க? நான் துர்கா மாதிரி நடிக்கிறேனா? ஏய், என்ன பாக்குற? உன்கிட்ட தான் கேட்டேன், சொல்லு. நான் துர்கா மாதிரி நடிக்கிறேனா? துர்காவை பார்த்த மாதிரி இருக்கா? அச்சு அசலாம் அப்படியே இருக்கேனா? யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நான் நடந்துக்கிறேனா? ஏய், வாயை திறந்து சொல்லு. என்ன வீணா, நீ ஆட்டி வச்சா அப்படியே ஆடுற பொம்மைன்னு நினைச்சியா? மிரட்டி பாக்குற? மிரட்டுனா பயந்துருவேனா? என் லைஃப்ல எத்தனை வீணாவை பார்த்திருப்பேன். ஏய், எப்படி எப்படி நான் துர்கா மாதிரி இருக்கேன்? துர்கா மாதிரியே பேசுற? அப்படியே ஆச்சரியமா சொல்ற? இதுல என்னடி ஆச்சரியம்? அச்சு அசலா துர்கா மாதிரியே என்ன நடிக்க சொன்னதே நீதானடி. ஏய், என்ன பாக்குற? யோசிச்சு பாரு. உனக்கு மறந்து போச்சா? அமைதியா யோசிச்சு பாரு. ஒரு பிளாஷ்பேக் வரும். அத பார்த்துட்டு அப்புறமா பேசு. யோசி யோசி யோசி. అమ్మమ్మ అమ్మ వద్దమ్మా ప్లీజ్ అమ్మా మా చెప్తే వినండమ్మా ప్లీజ్ అమ్మా వద్దమ్మా
అమ్మమ్మ అమ్మ వద్దమ్మా అమ్మ చెప్పదే వినండమ్మా అమ్మ వద్దమ్మా అమ్మమ్మ అమ్మ నొస్తుందమ్మా అమ్మా నేను ఒప్పుకుంటానమ్మా మీరు కొట్టినాడు మాకు నొస్తుందమ్మా అమ్మ నా ఒళ్ళు స్టీలే లేదమ్మా ప్లీజ్ అమ్మా ఇలా కొట్టేస్తే వెళ్ళమ్మా ప్లీజ్ అమ్మా ఇలా కరిసిన రగట కొట్టేవమ్మా అమ్మా అమ్మా ఆడదంటే ఎటకారమా ఈ కనక గురించి తెలిసి నా దగ్గరే తోకాడుస్తావా నీ సంగతి చెప్తాను తీరా డబ్బుల్ది. చాలమ్మా తీరా ఆగమ్మా ఆగమ్మా అమ్మా తీసుకోండమ్మా అలా డబ్బు కొరచి ఉందమ్మా అడ్జస్ట్ చేసుకోండమ్మా ఇలా అడిగితేనే ఇస్తాం దయ విశేషి నన్ను క్షమించండి అమ్మా నీ ఆటలు నా దగ్గర పెట్టుకోవద్దు వద్దమ్మా చంపేస్తాను రా హోడ్రా క్షమించండి అమ్మా పోలీస్ పై కూడా చేయవేస్తావు లేదా నిన్ను చూసుకున్నాను చూసుకున్నాను నీ అప్ప ఎవరు నువ్వు ఏంటి నన్నే చూస్తున్నావు ఇది லூஸ் అనుకుంటా என்னங்க எங்க 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 நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் ஓ தமிழா எனக்கும் தெரியும் நீ தனியா நின்னுட்டு இருந்த ஏதோ லூஸ் நினைச்சு வந்துட்டேன் உங்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஏன் நீங்க எங்க வீட்டு துர்கா மாதிரியே இருக்கீங்க దుర్గావా ఏయ్ నాకు నువ్వే ఎవరని తెలియదు దుర్గాவை எப்படி தெரியும் என் பேர் வீணா நானும் இந்த பக்கம்தான் எங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன் பேரு ராஜசேகர் சென்னையில ஜமீன் ஆவுடையப்பன் வீட்டோட மருமக தான் துர்கா உங்களை பார்த்தா துர்காவை பார்க்க வேணாம் துர்காவை பார்த்தா உங்களை பார்க்க வேணாம் அச்சு அசல் அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்க துர்கா ఎవరు எனக்கு தங்கச்சி மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு தம்பி பொண்டாட்டி ஒரே உருவத்துல உலகத்துல பல பேர் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன மாதிரி அந்த துர்காவும் இருக்கா போல சரி இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க சொல்றேன் உங்க பேரு கனகாவா ஆமா கனகா కడప కనగ ఇక్కడ నేను ரொம்ப ఫేమస్ కనగాను கூப்பிடுவாங்க కడప కారిను கூப்பிடுவாங்க ఇప్పుడు నీకు ఏం కావాలి அது சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும் உதவியா என்ன உதவி நான் துர்காவை பத்தி சொன்னேன்ல துர்கா ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா திடீர்னு காணா போயிட்டா அவளை பிரிஞ்சு எங்க மொத்த குடும்பமும் அழுதுகிட்டு இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும்
வந்து எல்லாரோட கண்ணீரையும் தொடச்சி விட சொல்றியா? ஐயோ அது இல்ல. வேற? அவ இல்லாம வீடே சோகமா இருக்கு. துர்காவோட புருஷனுக்கு அவ மேல கொள்ள பிரியம். துர்காவை காணோன்ட்டு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆமா, அங்க எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கப்ப நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது எங்க அப்பாக்கு நெஞ்சு வலி. அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். போற வழியில உங்களை பார்த்தேன். சரி, எந்த ஊரு? நானும் கடப்பாதான். அட, நம்ம ஊரு. அதான் உதவி கேக்குறேன். நீ கடப்பாக்காரின்னு சொல்லிட்ட. சொல்லு, என்ன செய்யணும்? துர்கா திரும்பி வர வரைக்கும் நீ எங்க வீட்டுக்கு போய் துர்காவா நடிக்கணும். போமா, எனக்கு இங்க நிறைய வேலை கிடக்கு. இல்ல இல்ல, ஐயோ, நடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறேன். பணமா? எவ்வளவு கொடுப்ப? எவ்வளவு வேணாலும். எவ்வளவு வேணாலும்னா 1 2 3 4 சரி 5. 50,000. 50 லட்சம். ஓகே, 50 லட்சமா? பத்தலனா 10-20 கூட தரேன். தரேன்னு சொல்லி ஏமாத்த மாட்டியே? ஆஹா, நாங்க ஜமீன் ஃபேமிலில ஏமாத்தலாம் மாட்டோம். ஓய், இந்த கனகாவை எவனாலையும் ஏமாத்த முடியாது. போலீஸ்காரனே ஓட விட்ட பார்த்தல. இந்த கடப்பா கனகானா போலீஸ்ல இருந்து ரவுடி வரைக்கும் அலறுவாங்க. அடிக்கி தெலுசுக்கோ. பார்த்தாலே தெரியுது. என்ன ஏமாத்த நினைச்ச? இந்த அழகான முகத்துல இருக்கிற மூக்கையும் காதையும் கட் பண்ணிடுவேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. பணம்லாம் ஒரு மேட்டரே இல்ல. நீ வந்து துர்கா மாதிரி நடிக்கணும். ஆனா அவ உன்ன மாதிரி இல்ல. அப்பாவி, பயந்த சுபாவம். எங்க வீட்ல பெரிய மாமா, பெரிய அத்தை, ஏன் மாமா அத்தை, இப்படி எல்லார்கிட்டயும் அன்பா மரியாதையா நடந்துப்பா. நீயும் அப்படி நடிக்கணும். அன்பா மரியாதையா? அதெல்லாம் சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. ஐயோ, நடிப்பு தானே. பணம் தரன்ற, அதனால யோசிக்கிறேன். முயற்சி பண்ற. அப்புறம் பணத்துக்காக மட்டும் இல்ல, அப்பாவி பொண்ணு குடும்பமே அழுதுன்னு சொல்ற, அதுக்காக ஒத்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ so much. தேங்க்யூ 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 so much. தேங்க்யூ 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 so much. போதும். இப்போ அந்த துர்கா போட்டோ இருக்கா? வீடியோவே இருக்கு, காட்டுறேன். இங்க பாரு. ஹேய், ஆச்சஸ்ல என்ன மாதிரி இருக்கா? ஆனா நீ சொல்ற மாதிரி அப்பாவியா தான் இருக்கா. பாப்போம், முகத்துல பால் வடியுது. எப்படி காணாம போனா? தெரியல. போலீஸும் தேடுது, நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன். ஜமீன் பங்களா போறதுக்குள்ள துர்கா மாதிரியே பேசி நடிக்க கத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அட்வான்ஸ். இந்தா, இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. மிச்சத்தை 4 தவணையா தரேன். என் பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு தரேன்ற. சரி, எப்ப போலாம்? இங்க பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து நீ கனகா இல்ல, துர்கா. கனகா துர்கா, என்ன பொருத்தம்.
எப்ப போறது? இன்னைக்கே போனோம். ம், சரி சரி. ஏய், உன்னை அனுப்பி வச்சது நான் தான். நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நிறுத்து நிறுத்து. உதவி பண்ணுன்னு கேக்குறப்ப வாங்க போங்கன்னு மரியாதையா பேசுன. இங்க நீ வா போன்னு என்னமோ பேசுற. ஏய், உனக்கு என்ன மரியாதை? நான் என்ன சொன்னனோ அது நடந்திருந்தா உனக்கான மரியாதை கொடுத்திருப்பேன். கூலிக்கு நடிக்க வந்த நீ சொன்னதை விட்டுட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. பெரியவங்களை மதிக்காம எகத்தாளமா பேசியிருக்க. ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டிருக்க. உன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதான் உடனே கிளம்பி வந்தேன். இங்க பார், நீ கடப்பா கனகானா, நான் கடப்பா வீணாடி, த கிரேட் ராஜசேகரோட பொண்ணு. நான் படிச்ச காலேஜ்ல நான் தான் பெரிய ரவுடி. என்ன பார்த்தா காலேஜ் கரஸ்பாண்டன்ட்டே பயப்படுவாரு, தெரியுமா உனக்கு? உன்னால காரியம் ஆகணும் தான் நான் பயந்தா மாதிரி பம்முனேன். என்கிட்டயே பம்மாத்து வேலை பண்றியா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, புரிஞ்சுதா? ஏய் கனகா, இப்ப நான் நினைச்சேன்னு வச்சுக்க, இந்த நிமிஷமே உன்னை இங்க இருந்து அடிச்சு துரத்த முடியும். வீட்ல பெரியவங்க கிட்ட காட்டின மாதிரி உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட காட்ட முடியாது. வாலை சுருட்டிட்டு சொன்ன வேலைய மட்டும் செய்யணும். இல்ல உன்னை அப்படியே கொன்று வேண்டி கொன்னு. எப்படி எப்படி? நீ காலேஜ் ரவுடியா? ராஜசேகர் பொண்ணுனா பெரிய கொம்பா நீ? உன் அப்பா என்ன? உன் அப்பனுக்கு அப்பன் தாத்தனுக்கு தாத்தா வந்தாலும் தலையில கொட்டி உட்கார வச்சிருவா இந்த கடப்பா கனகா. நான் பாட்டுக்கு என் பொழப்ப பாத்துட்டு இருந்தேன். வலின்னு வந்து என்ன வண்டியில ஏத்திக்கிட்ட, இப்ப இறக்கி விட்டுறேன்னு சொன்னா அப்படியெல்லாம் இந்த கணக்காவை இறக்கி விட முடியுமா? இறங்கணுமா வேண்டாமான்னு நான் தாண்டி முடிவு பண்ணுவேன். என்னடி வாடி போடின்லாம் பேசிட்டு இருக்க? நான் குடுக்கற கூலிக்கு வேலை பாக்குறவ நீ, அத மறந்துடாத. கூலியா? நீ எனக்கே கூலி கொடுப்பியா? காசு கொடுத்து களத்துல இறக்கி விடுறாங்கன்னா என்ன காரணம்னு மொத்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி இந்த கனகா காரியத்துல இறங்குவா. பணம் கொடுக்கறேன்னு சொல்லி பாயாசத்துக்கு பதிலா பாய்சனை கொடுத்தா வாங்கி குடிச்சிடவா முடியும்? இந்த வீட்ல இருந்தாலே துர்கா, நீ சொல்றதெல்லாம் அவ கேப்பா. நான் அவ உருவத்துல இருந்தாலும் நான் கனகாடி. இந்த கனகாவ கூலிய கொடுத்து கூண்டுக்குள்ளலாம் அடைக்க முடியாது. இங்க வரதுக்கு முன்னாடியே துர்காங்கிறவ யாரு, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணிட்டேன். குடும்பத்தோட மொத்த விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வேவு பாக்குறது தெரியாம உன் அத்தைக்காரியும் பெரிய அத்தையும் ரகசியமா பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? அக்கா, துர்கா நகையை எடுத்துக்கிட்டு வடநாட்டு பக்கம் ஓடி போயிட்டதா கதையை கட்டி விட்டுட்டோம். காலன் சாமி வந்து வெத்தலையில மை போட்டு நாம சொன்னது நிஜம்தான்னு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அத காலன் சாமி மட்டும் எல்லாரையும் நம்ப வச்சுட்டாருன்னு வச்சுக்கோயேன். துர்காவை கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டோம்ல, அதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுக்கா. அப்புறம் என்னடி, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து
அசோக்குக்கு கட்டி வச்சிடலாம். அவ கொண்டு வர சொத்தும் அடிஷனலா நம்ம சொத்தோட சேர்ந்துரும். என்ன சொல்ற? ஆமாக்கா. அடிப்பாவீங்களா, துர்காவை காணோன்னு மொத்த குடும்பமா அழுதுகிட்டு இருக்குன்னு வீணா சொன்னா இது கொலைக்கார கும்பலா? அப்படின்னா இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள விளையாடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரண்டி, துர்காங்கிற பேர்ல இந்த கனகா வீட்டுக்குள்ள வரா, வந்து வெச்சு చేస్తాను. என்னடி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிற? பிரில்லியண்டா ப்ளே பண்ண போறதா நினைச்சு அந்த பிளேல நீயே சிக்கிக்கிட்டியே. இதுக்குதான் கொஞ்சமாவது நல்லது பண்ணணுங்கிறது. புத்தியே கெட்ட புத்தியா இருந்தா நினைப்பெல்லாம் தப்பா தானே வரும். அப்புறம் எங்க உனக்கு நல்லது நடக்க போகுது? எங்கேயோ கடப்பால இருந்த ஒருத்திய கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்ட. இப்போ உங்க வீடே உங்களுக்கு ஜெயில் ஆயிடுச்சு. ஏய், அது எப்படி ஜெயில் ஆகும்? ஏதோ நீ பெரிய யோக்கிய மாதிரி பேசுற. நீயும் பெரிய ரவுடி தானே. அடாவடியும் அக்கிரமமும் பண்றதுதான் உன் தொழிலே. நாங்க என்னவோ பண்ணக்கூடாததை பண்ற மாதிரியும் நீ என்னவோ நல்லவ மாதிரியும் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க? ஏதாவது பணம் அதிகமா வேணும்னா சொல்லு, நான் தரேன். இல்ல நீ உன் வழிய பார்த்துட்டு போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய், எனக்கு வர கோவத்துக்கு உன்னெல்லாம் வெட்டி பொலி போடணும். இந்த கனகா ரவுடி தான், ஆனா உங்கள மாதிரி கிடையாது. அடாவடி அக்கிரமம் பண்றவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற ரவுடி. என்ன இந்த வீட்டுக்கு வர வச்சது நீ தாண்டி. ஆனா இங்க இருந்து போகணும்னா அத நான் தாண்டி முடிவு பண்ணணும். இப்போதைக்கு போகிற மாதிரி இல்ல. ஏன்னா எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலைன்னா என்ன வேலை இருக்கு? மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னு குளத்துல தூக்கி போட்டுட்டீங்களடி. இந்த வீட்ல துர்கா ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருந்திருக்கா. அவளை போய் கொன்னு இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் மாமனும் பெரிய மாமாவும் சேர்ந்து ரெட்ட கொலை பண்ணிருக்கானுங்க. அந்த 2 பேர் யாருன்னா துர்காவோட அக்காவும் மாமாவும். அதாவது கௌரியோட அப்பாவும் அம்மாவும். என்ன அப்படி பாக்குற? கௌரி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னா அவ கூட சின்ராசன் ஒருத்தர் இருப்பானே, அவனை பத்தி கூட எனக்கு தெரியும். இவ்வளவு பண்ண உங்களை எப்படி சும்மா விட்டுட்டு போறது? 2 கொலை பண்ணதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு. போலீஸ்ல கொடுத்து சிக்க வச்சிருக்கலாம். இவ எதுக்கு இங்கே இருக்கேன்னு சொல்றா அப்படின்னு தானே நீ நினைக்கிற? ஒரு உசுர நொடியில எடுத்துட்டு நீங்க மட்டும் காலத்துக்கும் சந்தோஷமா இருந்துடலாம் நினைக்கிறீங்களா? ஒரு உயிரை நொடியில கொன்னுடலாம். ஆனா வலியோட வேதனை என்னன்னு தெரியாமலே செத்து போயிருவீங்களே. துர்கா தன்னோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்த அக்காவையும் மாமாவையும் இழந்துட்ட. அவ என்ன பாடுபட்டிருப்பா. கௌரி அப்பதான் பிறந்த பச்சை குழந்தை. அப்பா அம்மா இல்லாத அனாதையா
எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஒரு பச்சை குழந்தைய வளர்த்து ஆளாக்க துர்கா எப்படி எல்லாம் போராடி இருப்பா. உங்களை கொன்னுட்டா இந்த வலியெல்லாம் எப்படி உங்களுக்கு புரியும்? யாரால புரிய வைக்க முடியும்? இந்த கனகாவால மட்டும் தாண்டி முடியும். அதனாலதான் இங்கே இருந்து உங்க ஒவ்வொருத்தரோட நரம்பையும் உருவி உங்களுக்கே காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், எங்க பெரிய மாமாவை பத்தி நீயே சொல்றல்ல, அவர் ஒன்ன மாதிரி ரவுடி இல்லடி, ஜமீன். பணபலம், அதிகார பலம்னு எல்லாமே இருக்கு. சொல்ல போனா அவர் பெரிய டான். நீ துர்கா இல்ல கனகான்னு அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த துர்காக்கு வந்த கதிதான் உனக்கும் தெரியும்ல. இப்ப எதுக்காக சிரிக்கிற? ஆவுடையப்பந்தான் முட்டாளுன்னு பார்த்தா, ஏய் அவரோட சேர்ந்து எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க. என்ன பத்தி ஆவுடையப்பன் கிட்ட சொல்லு, கூட நானுமே வரேன். என்னங்க கூட்டிட்டு வந்தது நீதானு அவர்கிட்ட சொல்ற. ஏற்கனவே என்னால மொத்த பேரும் சின்ன பின்னமா இருக்காங்க, கொலவெறியில இருக்காங்க. நான் இங்க வர நீதான் காரணம்னு தெரிஞ்சா துர்காவுக்கு என்ன கதியோ அதுதான் உனக்கும். இப்பவே உங்க டானை பார்க்க போலாமா? என்னடி முழிக்கிற? உன்னால என்ன பத்தி யார்கிட்டயும் சொல்ல முடியாது. அவ்வளோ சர்வ வல்லமையோட வந்திருக்க. இல்லனா பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகையவும் வீட்டு லாக்கர்ல இருந்த 5 கோடி ரூபாய் பணத்தையும் சாவியே போடாம எப்படி என்னால எடுத்திருக்க முடியும்? எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு இப்போ ஆதார வீடியோ ரெடி பண்ணிருக்க முடியும்? அந்த ரெட்ட கொலையிலாவது உன் மாமனும் பெரிய மாமாவும் சிக்கி இருக்கானுங்க. துர்காவை கொன்ன கொலையில உங்க குடும்பமே சிக்கி இருக்கீங்க. ஆசைப்பட்டனா சொல்லு, அதுக்கும் ஒரு வீடியோ ஆதாரம் ரெடி பண்ணிடுறேன். அத போலீஸ்ல கொடுத்தேன்னா இங்க மதுரை ஜெயிலையும் கூட்டு குடும்பமா வாழலாம். என்ன சொல்லு, வீடியோவை ரெடி பண்ணிடலாமா? என்னடா இவ சாவி இல்லாம எப்படி லாக்கரை திறந்தா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு வீடியோ ஆதாரத்தை ரெடி பண்ணன்னு சொல்றா. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நினைக்கிறல? நோ லாஜிக் மா, ஒன்லி மேஜிக். என்னால டார்ச்சர் அனுபவிக்கிற உன் குடும்பத்துல நீயும் ஒருத்தியா வந்து ஐக்கியமாயிட்ட. இனி நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி இந்த கனகாவோட டார்ச்சரை நீயும் அனுபவிக்கதான் போற. வாழ்த்துக்கள் வீணா. ஏய் கனகாடி, కడప కనగా. హే చంపేస్తాను.
பெரிய மாமா, பெரிய அத்தை, சின்ன மாமா, சின்ன அத்தை, முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்ல போறத கேட்டு எல்லாரும் என் மேல கொலை வெறியாக போறீங்க. வெறி வந்த வேகத்துல கனவுல எப்படி துர்கா வாள் எடுத்து பெரிய மாமா தலைய துண்டா வெட்டினாலோ அது மாதிரி ஏன் தலைய வெட்டணும்னு உங்களுக்கெல்லாம் ஆத்திரம் வரும். ஆனா நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அசோக்கும் போலீஸ் நந்தினிக்கும் சந்தேகம் வந்து துர்காவை கல்லோட சேர்த்து கட்டி தூக்கி போட்ட குளத்துக்கு பாடி தேட போயிட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நான் தான் கடைசியா துர்கா கூட பேசினேன்னு நந்தினிக்கு தெரிஞ்சிருச்சு. சந்தேகம் என் மேல வந்து நந்தினி என்ன அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா. உங்க எல்லாரையும் காட்டி கொடுத்துருவேன்னு பயந்து தானே நீங்க என்ன கடப்பாவுக்கே போ சொன்னீங்க. நானும் போனேன். கடப்பா போற வழியில இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒரு ஆர்வத்துல சின்ன அத்தைக்கு போன் பண்ணேன். என் கிறகம் கார்ல போயிட்டு போன்ல பேசக்கூடாதுன்னு காரை ஓரமா நிறுத்திட்டு பேசினேன். அப்ப அவ என் கண்ணுல பட்டு தொலைக்கணுமா? விதி, வேற என்ன சொல்றது? அங்கதான் கனகாவை பார்த்தேன் அத்தை. இந்த இடத்துலதான் நீங்க பொறுமையா கேட்கணும். என் மேல கோவப்பட்டுறாதீங்க. இந்த கனகா யாருன்னு தானே பாக்குறீங்க. இப்ப துர்காவா வீட்ல ஒலாத்திக்கிட்டு இருக்காளே, அவதான் கனகா. எல்லாருக்கும் கோவம் உச்சம் தலைக்கு ஏறுது. அப்படிலாம் கோவப்படக்கூடாது. கனகான்னு ஒருத்திய ஏன் துர்காவா கொண்டு வந்தன்ற காரணத்தை சொல்றேன். துர்காக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நந்தினிக்கும் அசோக்கும் சந்தேகம் வந்துருச்சு. இந்த நேரத்துல அச்சு அசலா இருக்கிற துர்கா மாதிரியே இருக்கிற கனகா துர்காவா இங்க வந்தா. துர்கா உயிரோட தான் இருக்கான்னு நம்பி இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் திட்டம் போட்டேன். கனகா கிட்ட டீல் பேசினேன். அவளும் நடிக்க ஒத்துக்கிட்டா. உடனே அவளை இங்க அனுப்பி வச்சேன். நான் பண்ண தப்பு இந்த கனகாவை நான் தான் அனுப்பி வச்சேன்னு சொல்லாம விட்டதுதான். எப்படியாவது உங்ககிட்ட இத சொல்லிடலான்னு கால் பண்ண. நீங்க யாருமே எடுக்கல. நான் என்ன பண்றது சொல்லுங்க? நீங்க போன் எடுக்கலன்னா இங்க கனகா கொடுத்த டார்ச்சர் தான் எனக்கு புரியுது. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? இங்க உடனே கிளம்பி வந்திருக்கணும். இந்த தகவலை நேரா பார்த்து சொல்லிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் அத்தை. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். கனகாவை நம்புன. கொடுக்கிற சம்பளத்துக்கு வேலை பார்க்க வரவதானே நமக்கு அடங்கி நடப்பான்னு நம்புன. ஆனா அவ இங்க வரதுக்கு முன்னாடியே நம்மள பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டா. நல்லதுன்னு ஒண்ணு செய்ய போய் நடக்கிறதுல வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்காத. ஏண்டி இப்படி பண்ணன்னு கேட்டா மாசா சேர்ல உட்காந்துக்கிட்டு கனகா நான் கடப்பா கனகான்னு அப்படின்னு சொல்றாத. அதுல வேற வெறும் துர்கா இல்ல, நான் கனக துர்கான்னு பஞ்சு டைலாக்லாம் வேற பேசுறாத்த. ஒட்டுமொத்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுடுங்க மாமா. என் மனசுக்குள்ள எவ்வளவு குமுறிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அவ கொஞ்சம் நெஞ்சமாவா சொன்னா, எவ்வளவோ சொன்னா. அதெல்லாம் சொன்னா நீங்க எல்லாரும் எனக்கு எதிராக பொங்கி எழுவீங்க.
என்ன உயிரோட விட மாட்டீங்க. துர்காவை தலையில அடிச்சு கல்ல கட்டி குளத்துல போட்ட மாதிரி என்னையும் அடிச்சு அதை விட பெரிய கல்லா கட்டி குளத்துல போட்டுருவீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அதனாலதான் வீட்ல இருக்கிறது துர்கா இல்ல, கடப்பா கனகான்ற உண்மைய சொல்ல முடியாம தவிக்கிறேன். இத உங்களை நேர்ல பார்த்து சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. அதனாலதான் நேர்ல நீங்க இருக்கிறதா நினைச்சு இதோ இந்த கண்ணாடிய பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் கடைசியா ஒரு வார்த்தை வர சொன்னா, இந்த வீட்டை விட்டு நானா போனாதான் உண்டு, என்னை யாராலையும் அனுப்ப முடியாதுன்னு சொன்னா. அவ உங்க எல்லாரையும் மட்டும் இல்ல, இப்ப என்னையும் வச்சு செய்யறா. நீங்கெல்லாம் நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அனுபவிக்கிறீங்க. நான் தெரிஞ்சே அனுபவிக்கிறேன். அவளை நான் தான் கூட்டு வந்தேன். நான் அவளை மிரட்டுறதுக்கு பதிலா அவ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா. நம்மள பத்தி எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றா. சரி இப்பவே சொல்லிடுவான்னு பார்த்தா அதையும் சொல்ல மாட்டா போல இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, நம்மள விதவிதமா வச்சு செய்ய போறா. அது மட்டும் உறுதி. யாருன்னு தெரியலையே. கனகாவா இருக்குமோ? இவ்வளவு நேரம் நம்மள வச்சு செஞ்சது அவளுக்கு பத்தலையா? இன்னும் என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. அத்தை அத்தை, ஹே வீணா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ, நம்ம சொல்லாமலே இவங்களுக்கு கனகா விஷயம் தெரிஞ்சிருச்சா? அத்தை நான் என்ன பண்ண? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்களையும் என்ன பண்ணனு கேக்குறியா? அப்போ கனகாவை பத்தி தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அத்தை நான் தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா உன்னை மன்னிச்சு விட்டுற முடியுமா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை மன்னிக்கவே முடியாது. போச்சு, ஒரு பக்கம் கனகா, இன்னொரு பக்கம் இவங்க. ரெண்டு பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. பேசாம நான் ஊர்லயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. கனகாவை அனுப்பி இந்த ஜமீன் சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கேன்னு சொல்லலான்னு வந்தேன். இப்படி இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே.